நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுறது கம்பர். அடுத்து போக்குக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. சரி. போ என்னும் கட்டளை தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று கிடையாது. க அப்படிங்கிற விகுதி பெற்றதுனால தான் இது வியங்கோல் வினைமுற்று. கூற்று சரி, காரணம் தவறு. இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும் சரியாக பொருந்திருக்கு. ஓமை தொகை கிடையாது. மூதூருங்கிறது பண்பு தொகை. மலர்க்கைங்கிறதும் வேற்றுமை தொகை கிடையாது, ஓமை தொகை. தொழில் பெயர் செப்பல் சரி. வினைத்தொகை காய்மணி அப்படிங்கிறது சரி. வழக்கு தகுதி வழக்கு என இரு வகைப்படும். வழக்கு இரு வகைப்படும். இது விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. வழக்கின் வகைகள் யாவைங்கிறது தான் சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை மறுபடியும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. அதுக்கான வினா உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் எது? எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை. எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. கட்டளை வாக்கியம் மற்றும் வேண்டுதல் வாக்கியங்கள். வினா மற்றும் செய்தி வாக்கியம். வினாவும் செய்தி வாக்கியமாக தான் இருக்குது. சமைப்பது தாழ்வாங்கிறது வினா வாக்கியம், சமைப்பது தாழ்வில்லை அப்படிங்கிறது செய்தி வாக்கியம். பிறவினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. செங்கூட்டுவன் தங்கம் வாங்குவித்தான்ங்கிறதுனால இது பிறவினை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வழிகளவும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடி எதுகை எதுனா முத்தமிழும் மெத்தவும். இத்து வருது இல்லையா, அதனால இது அடி எதுகை. இது சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிக ஆரமதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே. இதில் தேனிலே ஊனிலே அப்படிங்கிறது அடி எதுகை அப்படிங்கிறது தான் சரியான இணை.